ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு கோல்டு சேனல். இன்றைக்கி பிப்ரவரி 11ஆம் தேதி. இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வந்து காலையில் போட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம், தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே வந்து பெரிய மொமெண்ட் சர்வதேச அளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சிறிய அப் அண்ட் டவுன் தான் மாறி மாறி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய விலை மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் வந்து இருக்குது. 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு 20 ரூபாய் விலை அதிகரித்து 14,600 ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் விலை அதிகரித்து 1,16,800 ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சிறிய விலையேற்றம் தங்கத்தில் இருக்குது. 24 கேரட் சொக்க தங்கமும் ஒரு கிராமுக்கு 22 ரூபாய் விலை அதிகரித்து 15,928 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 176 ரூபாய் விலை அதிகரித்து 1,27,424 ரூபாய்க்கு ஒரு சவரன் சொக்க தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. அதுக்கடுத்து 18 கேரட் ஒரு கிராமுக்கு 10 ரூபாய் விலை அதிகரித்து 12,540 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் விலை அதிகரித்து 1,320 ரூபாய்க்கு ஒரு சவரன் 18 கேரட் தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. தங்கத்தோட விலையில் சிறிய மாற்றம் இருந்தாலும் வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது. நேற்றுக்கும் நமக்கு வெள்ளியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நமக்கு வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தங்கத்தோட விலையிலே மட்டும் ஒரு சிறிய விலை ஏற்றம் வந்து இருக்குது. சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லாததான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலையுமே வந்து பெரிய மாற்றம் இல்லாததுக்கான காரணம், சர்வதேச அளவில் ஒரு சின்ன பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் இருந்த காரணத்தினால தான் ஒரு 20 ரூபாய் மட்டும் விலை அதிகரிச்சிருக்குது. இந்திய ரூபாயினோட மதிப்பிலையும் பெருசாக நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது வீக்காகவும் இல்லை, ஸ்ட்ரென்த்தாகவும் இல்லை, அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கண்டினியூ ஆகி பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குதா, இல்லை சர்வதேச அளவில் மார்க்கெட் வந்து மேலே போகுதா இல்லை கீழே இறங்கி வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதியத்துக்கு மேலே ஏதாவது மாற்றங்கள் இருந்து ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.